சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது, அதனோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள் சின்னவர் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடான முதியோர், திருடன சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசிருக்க கூடாது. நீங்க பத்திரிகாரா? உட்கார போல. நீங்க பத்திரிகை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காரு. நீ முதல்ல திருடனே. இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு. நீ உட்காரு போல. நீ பத்திரிகாரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது. பத்திரிகாரன் பத்திரிகாரன் பேரெல்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரம் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரு பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரம் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறது நீ யாரு? முதல்ல திருட சங்கத்தை பணத்தை திருட சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. பேசக்கூடாது. கூப்பிடாம வந்திருக்கீங்க. எங்கட சண்டை போட முடியுமா? கூப்பிடாம வந்திருக்கீங்க. இல்ல சார், நீங்க கல்யாணால கூப்பிட்டுருக்கோம். இல்ல எங்களால கூப்பிட்டு கூடாது. நீங்க என்ன சினிமாக்காரர் அவரு? கொத்தனார் அவரை கூப்பிட்டு நீங்க பேசக்கூடாது. நீங்க போகல, அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து பேசுறேன். நான் என்ன மரியாதை பேசிட்டு போனேன். அதெல்லாம் பேசுறா பார்த்து சொல்லதான் செய்வேன். தொடர்ந்து பணத்தை 25,000 ஆட்டை போட்டாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸர் காமிச்சு என்ன பண்றீங்க? கட்டினார் அவரு சங்கத்தை பணத்தை. ஏன் சங்கத்தை? அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கட்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், மிக மிக அற்புதம். ஒரு கைத்தட்டலாம் நினைக்கிறேன், வேகமாக கைத்தட்டு. ஏன்னா அது உடம்புக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் பார்த்தா சாந்தமாக இருக்கார். பார்த்தா அந்த வாயில் அருவாளை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்பின ஒரு ஸ்டைல் சூப்பர், பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரே டைரக்டரு, அவரே தயாரிப்பாளர், மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இஸ்மாயில் அவர்கள் வருஷத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணுவார். அவர் மேடையில் உட்காந்துருக்காரு. எங்கள் கில்டு செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பெரியர்களும், எங்கள் அன்பு சகோதரி ஸ்ரீலேகா மேடம், சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணும். நிச்சயமாக உங்களால் மட்டும் தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அழைத்தது வந்து ஸ்ரீமதினு ஒருத்தவங்க, அவங்க தான் கூப்பிட்டு தான் எங்கள் ஊருக்காரவங்க. என் கூட வந்திருக்க ஜெனிஃபர், என் படம் ஜாகுவாரில் வந்து சிலம்ப பேராங்கன்னு நடிக்கிற அவங்களாம் என் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து. வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கு வாழ்த்து. ஒரு சிலம்ப போயிட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்தால் பெருசாக ட்ரெய்லர் போடும்போது மிரட்டலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர் என்னோட அன்பு சகோதரன், அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, டயலாக் நல்லா இருந்துச்சு, பாடல் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு. டோட்டலாக இந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுனா என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம். அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸு அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க. கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போலித்தனமான கட்ஸ் இருக்குது, நியாயமான கட்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் திரையில் பார்த்து. ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு போது அவருக்கு பாராட்டணும். அதே மாதிரி ஹீரோயினி மேடம், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமாற வேண்டுறேன். வேண்டிக்கிட்டு எப்போதும் சொல்ல மாட்டான். எல்லாம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும். பெரியவங்களை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
அதே மாதிரி உலகத்திலேயே இந்தியனா பிறகு தான் பெரிய விஷயம், தமிழனா பிறகு அதை விட பெரிய விஷயம். இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில், வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன் உலகம் எங்கும் சுற்றினாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வா. நன்றி, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். நான் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, அவர் பேச வர போகிறாரு அப்படிலாம் ஏதாவது நான் சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எங்களுக்கு பழகி போச்சு சார் எப்படி பேசுவாருன்ற தெரியும். மேபி புதிதாக வந்திருக்கவங்களுக்கு வந்து சார் இன்னைக்கு ரொம்ப குறைவாகவும் அந்த கடைசியில் பஞ்சை கூட சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக படக்குழுவை வாழ்த்தி பேசுவதற்காக கில் செக்ரட்டரி திரு துரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.